நாங்கள் ஒரு சின்ன லெவலில் ஒரு ட்ரைபாட் ஒன்று வாங்கியிருக்கோம். ஹியூமன் ட்ரைபாட். ஜேர்னலிசம் முடிச்சுட்டு பாருங்க குழந்தையிலே பண்ணியிருக்காங்க இதெல்லாம். இது மார்னிங் வந்து கட் ஹெல்த்துக்கு நல்லது, ப்ரோபயோட்டிக்காக ஒர்க் பண்ணோம். ஓகே, நான் வந்து பனானா அண்ட் எக் வந்து ஒன்றா வச்சு சாப்பிடுவேன். இதுதான் வித்தியாசம். டீயே குடிக்கக்கூடாதுன்னு நாங்கள் டீ காஃபியே. ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது அனிதாவோட காரு, அனிதா தான் யூஸ் பண்ணுறா. இப்போவே நல்லா மெயின்டைன் பண்ணுவான். நீங்கள் இப்போ கூட உதாரணத்துக்கு அந்த ஃபியூல் பார்க்கலாம், ஃபுல் டேங்க் இருக்கும். எல்லாம் ஜூம் போய் சும்மா அது ஒரு பாயிண்ட் இருக்காது. நின்னா கூட வந்து பெட்ரோல் போட முடியாது அப்படின்னா பாத்தீங்களா, ரொம்ப அடக்கமான பதிலையும் ரொம்ப அன்பான பதிலும் தான் அவர் ரிப்ளைவா கொடுப்பா. கேமராமேன் எடுக்கிற எங்களோட vlog எல்லாமே லோ ஆங்கிள் இருக்கும். இப்போ தெரியுதுங்களா, நான் உங்களுக்கு லோ ஆங்கிள் தெரியுறேன்னா அந்த பாட்டு நான் வாடுப்போம். நிலா காய்கிறதுன்னு நினைச்சா பேர் வேணுமா பிராண்டி வேணுமா? ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlog. என்ன சத்தம் கம்மியா இருக்கு? ஏன் இல்ல இதோட பயங்கரமா இருக்குமே சத்தம். அப்படின்னு அதெல்லாம் சேனல் அப்படி கிடையாது, தொண்டை கொஞ்சம் சரியில்லை, இப்பதான் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ என்ன அப்படின்னா, இது ஒரு ரேண்டம் பிளாக் தானடா. ஆமா, டே ரொட்டீன் அதெல்லாம் முன்னாடி பார்த்துருப்பீங்களே, எங்க சேனல்ல போட்டிருப்போமே. அந்த விளாகை இப்போ தூசி தட்டி அந்த கான்செப்டை எடுத்திருக்கோம். அண்ட் இந்த யாராவது அப்போ கோவிட் டைம்ல என் சேனல்ல அந்த மாதிரி ரேண்டம் vlogsலாம் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பையில இருந்து இருக்கவங்க யாராவது அதுல இப்போ 10 பேருக்கு இல்ல 5 பேருக்கு கிஃப்ட் கொடுக்க போறியா சொல்றவங்களுக்கு? சரி, நான் கொடுக்குறேன், உண்மையா கொடுக்குறேன். இருக்கீங்கன்னா சொல்லுங்க. கிவ் அவே தானே தெரியுமே, vloggers எல்லாமே பண்றது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்றது தானே கிவ் அவே. சரி ஓகே, வழக்கமா இந்த ரேண்டம் டே vlog இல்ல டே ரொட்டீன் vlog இது மாதிரிலாம் இருந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், செல்ஃபில் எங்களை நாங்களே எடுத்துப்போம். இல்லைன்னா அனிதா என்ன எடுப்போம், நான் அனிதாவை எடுப்பேன். ஆனால் இப்போ சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் இன்னொரு ஆங்கிள்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, இதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் ஒரு சின்ன லெவலில் ஒரு ட்ரைபாட் ஒன்று வாங்கியிருக்கோம் குட்டியா. இருங்க, அந்த ட்ரைபாட் உங்களுக்கு காட்டுறேன். ஹியூமன் ட்ரைபாட். ஷே எங்களோட அஃபிஷியல் கேமராமேனாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ இனிமேல் நம்மளோட vlogs எல்லாமே அவங்க எடுக்க போகிறாங்க. ஸ்வே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நிறைய vlog. ஸ்வேவே இல்லை, அவள் பேர் ஸ்வேதா. அதை ஷார்ட்டாக நாங்கள் ஸ்வேன், அது ஸ்வேதான்னு கூப்பிடுறது கூட எங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்குதுங்கிறதுனால ஸ்வேன்னு கூப்பிட்டுருக்கோம். அவள் ஆக்சுவலாக ப்ரொஃபஷனல் கேமராமேன். அவள் நியூஸ் 7ல் அண்ட் ஒன் இண்டியாலலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு கேமராமேன். ஜேர்னலிசம் முடிச்சுட்டு பாருங்கள் குழந்தையிலே பண்ணியிருக்காங்க இதெல்லாம். ஸோ முடித்த உடனே அவள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். நியூஸ் 7ல் ஒரு கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அண்ட் ஒன் இண்டியாவில் ஒர்க் பண்ணான். ஸோ அங்கே தான் அகிலனும் இவளுமே பழக்கம். அவனும் கேமராமேன்றதுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி லவ் பண்ணிட்டான். அதனால மற்றபடி ஒரு ப்ரொஃபஷனல் கேமராமேன். எங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் எங்களுக்கு கேமரா எல்லா vlogலையுமே பார்ப்பீங்களா அவன். ஸோ என்ன மேட்டர்னா, நம்மளுக்கு அவங்க சும்மா நம்ம ஒரு கூட இருக்க யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்படி இல்லை, ஒரு ப்ரொஃபஷனல் கேமராமேனை வச்சு நாங்கள் எடுக்கிறோங்கிறத இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ணுறோம். ஓகே, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். மோஸ்ட்லி நம்ம வீடு கிச்சன்லெஸ் வீடு மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுல 2 times தான் நான் க்ளோஸ் பண்ண போகிறோம். நாங்கள் ட்வைஸ் அ டே தான் இப்போ நான் சாப்பிட்றேன். அப்படியே மார்னிங் சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ரிச்சா அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கு பதிலாக ஆஃப்டர்நூன் ஒரு வேளை மார்னிங் அதிகமாக சாப்பிட்டேன்னா குறைச்சிக்கிறேன் ஆஃப்டர்நூனில். ஆனால் அந்த மாதிரி ஆஃப்டர்நூன் குறைக்க வேண்டிய சுச்சுவேஷனே வராது. ஏன்னா மார்னிங் நான் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றேன். இப்போ நான் சாப்பிட்றது சப்ஜா சீட்ஸு. ஸோ இதில் நான் தயிர் போட்டுக்கிறேன் சப்ஜாவில். இது மார்னிங் கட் ஹெல்த்துக்கு நல்லது, ப்ரோபயோட்டிக்காக ஒர்க் பண்ணோம், அந்த மாதிரிலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு மோரில் நம்ம சப்ஜா சீட் போட்ட மாதிரி, சப்ஜா சீடில் நமக்கு ஃபைபர் கிடச்சிரும். மோரில் நமக்கு என்ன கிடச்சிரும், ப்ரோபயோட்டிக் கிடைக்கும். ஓகே, நான் பனானா அண்ட் எக் ஒன்றா வச்சு சாப்பிடுவேன். இது சின்ன வயசுலேருந்து எனக்கு பழக்கம். ஆனால் நிறைய பேர் பனானா எக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க, பனானா எக்கு ஒன்றா. பேன் கேக்குன்னு சொல்லி செய்கிறோம்ல, அதில் என்ன இருக்குது, முட்டை, வாழைப்பழம், கோதுமை மாவு இருக்குது. நம்ம கோதுமை மாவை கட் பண்ணிட்டு இதை மட்டும் சாப்பிட்றோம். அனதர் ஃபார்ம், அவ்வளோதான். ஸோ என் தம்பி குழந்தையா இருக்கும்போது பிறந்தப்போ அப்படி தான் ஊட்டுவாங்க. இந்த 6 monthsக்கு அப்புறம் ஊட்ட ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அதனால் அப்போலேருந்து சாப்பிட்டு எனக்கும் நல்ல பழக்கம் இந்த மாதிரி சாப்பிட்டு. என் தம்பி சாப்பிட்ட அப்புறம் தான் எனக்கு இது பழக்கம். நான் குழந்தையா இருந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு தெரியாது. அவன் சாப்பிட்டு மீதி வைக்கிறதா நான் சாப்பிடுவேன்னா அது எனக்கு பழக்கமாயிடுச்சு. ஸோ 2 eggs, பனானா, அப்புறம் ப்ரோட்டீனுக்கு இது, அப்புறமா கொஞ்சமாக ஃப்ரூட்ஸு. எப்பயுமே ஜூஸாக சாப்பிடக்கூடாது, ஃப்ரூட்டாக தான் சாப்பிட்ணும். ஃப்ரூட்டாக சாப்பிட்டா தான் அதுக்கு ஃபைபரும் சேர்ந்து கிடைக்கும். வெறும் ஜூஸாக சாப்பிட்டா அதுக்கு ஃப்ரக்டோஸ் மட்டும்தான் உள்ளே போகும். அதாவது ஃப்ரூட்டில் இருக்க சக்கரை மட்டும்தான் உள்ளே போகும், ஃபைபர்லாம் வெளியே போயிடும். அது சுகரை ஏற்றி தான் விடும். நிறைய பேர் நினைப்பாங்க பிம்பிள்ஸ் நிறையா இருக்குது, டெய்லி ஜூஸ்லாம் குடிச்சு ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டா பிம்பிள்ஸ்லாம் போகும், ஸ்கின் க்ளோன்னு நினைப்பாங்க. ஆனால் அப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் இருக்க மாதிரி இருக்குமே தவிர்த்து திரும்பி பிம்பிள்ஸ் இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஏன்னா அவங்க இன்சுலின் லெவல் அதிகமாகிடும். ஹார்மோன்ஸ் அது டிஸ்டர்ப் பண்ணிட்டு திரும்பியும் பிம்பிள் அதிகமாக தான் ஆகும். சுகரும் வந்துடும் அப்படி ரெகுலராக ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கவங்களுக்கு. அதனால் இதுதான் எப்பயுமே பெஸ்ட்டு, ஹோல் ஃப்ரூட்ஸ் தான் பெஸ்ட்டு. அப்புறம் இதோட சேர்த்து என்னோடய டயட்டீஷியன், அந்த நியூட்ரிஷனிஸ்ட்டுன்னு சொல்லலாம், டயட்டீஷியன் சொல்ல முடியாது. அவங்க எனக்கு எப்போயுமே மார்னிங் 2 வால்நட் கம்பல்சரி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எப்போயுமே கொடுத்துருப்பாங்க.
என்னால் கம்ப்ளீட்டாக அவங்களோட டயட்டை வந்து ரொம்ப என்னால் இப்போலாம் ஃபாலோ பண்ண முடியறது இல்லை, ஏன்னா ஷூட்லாம் இருக்கிறனால. ஆனால் எப்போயுமே மென்டலி அவங்க சொல்கிறதெல்லாம் நான் மைண்டில் வச்சுப்பேன், அவங்க கொடுக்குற டிப்ஸ்லாம் மைண்டில் வச்சுப்பேன், அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த வால்நட் வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். எஸ்பெஷலி பிரபாவுக்கு கொடுப்பாங்க காலைல வால்நட் குடிச்சே ஆகணும்னு. அப்புறம் கொஞ்சம் பிசிஓடி இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால காலைல வால்நட்டும் இந்த கொத்தமல்லி இருக்குல்ல, அந்த மல்லி ரவுண்ட் தனியாக இருக்குல்ல, அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதையும் வால்நட்டையும் ஒன்றா குடிக்க சொல்லுவாங்க. காலைல ஏஞ்சோடனே 1 ஸ்பூன் கீ வந்து குடிக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் டைம் இருக்கும்போது ஃபாலோ பண்ணுவேன். ஃபுல்லாக ட்ராவலே இருந்தால் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. பட் எப்போ வீட்டில் இருக்கணும் அப்போ நான் கான்ஷியஸாக ஃபாலோ பண்ணுவேன். நான் டீ குடிக்கிறேன் சரிங்களா? அதுதான் இதுதான் வித்தியாசம். டீயே குடிக்கக்கூடாதுன்னு நாங்கள் டீ காஃபியே அப்படியே டீ குடித்தா பிளாக் டீ குடி, பிளாக் காஃபி குடி, நாங்கள் அந்த பாலே போகக்கூடாதுன்னு நாங்கள். சூப்பராக இருக்குது. இப்படி தான் பண்ணுவோம். இதான் எனக்கும் அவனுக்கு இதான் வித்தியாசம். பார்த்துக்கோங்க. கேட்பீங்க மெடிமிக்ஸ் சோப்பு இது கிச்சனில் இருக்குன்ட்டு. இப்படி தான் எங்கள் வீடு எல்லாமே ஆப்போசிட்டாக. சும்மா சாப்பாடு இல்லைன்னா அது கொஞ்சம் கலந்துப்போம். ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பாடு. இல்லை டீயில் நுர சரியாக வரலன்னா அது போட்டு போடுது. ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பாடு. இதுவா ஹார்னடி இந்த பக்கம் ஆள் வருவாங்க, விளையாடாத. பைக்லேயே வரியா? எஸ், உங்கள் மெமரியை சொல்லுங்கள். அதாவது இந்த இடத்துல இவ்வளோ வீடுங்கள்லாம் இப்போ இல்லைங்க. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து இந்த மே வந்தால் 4 years ஆக போது. இப்போ 3.5 வருஷம் முன்னாடி இவ்வளோ வீடுங்க இல்லை. ஒவ்வொரு பொங்கலுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 10 வீடு கட்டிகிட்டே இருப்பாங்க. நான் கம்மியாக சொல்கிறேன், இத்தனை வருஷத்தில் கட்டின வீடுங்க தான் இதெல்லாம். அப்போ இது காலியாக இருக்கும்போது நம்மளோட டிரான்சிஷன் ரீல்ஸில் நதியே அடி நயில் நதியேன்னு ஒரு பாட்டுக்கு நம்ம டிரான்சிஷன் ரீல்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வந்து எல்லாம் காலி லேண்டாக இருக்குமா, அப்போ அங்கங்கே நின்று நாங்கள் வந்து ஆடணும். அப்போ காரில் தான் ரொம்ப செம்மையாக வேர்க்கும். ஆடணுன்னே திரும்பி காருக்குள்ளே போயிட்டு வயிறுலாம் தொடச்சிட்டு திரும்பி காரில் ட்ரெஸ் மாற்றிட்டு திரும்பி அடுத்து அந்த மாதிரி நாங்கள் மாறி பண்ணிட்டு இருந்தோம். அந்த மெமரி ஒன்று இருக்குது. சரி, ஓகே. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? என்ன கட் பண்ண உடனே நீங்கள் பாட்டுக்கு என்ன குளிச்சுட்டு நைட்டி போட்டு சுற்றிட்டு இருந்தேன், அதோட காரில் போய்கிட்டு இருக்க கதை பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து இது எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம். இப்போ நான் பேசுறது இருக்குல்ல, அது ஏதோ இந்த ஸ்டாருடன் ஒரு நாள் மாதிரி இருக்கு. சொல்லுங்க, நீங்கள் இந்த நாள் இப்படி நீங்கள் வந்து காலையில் என்ன பண்ணுவீங்க? ஸ்டார் தானே. இப்போ ஆக்சுவலாக வந்து அனிதாவோட அம்மா வீட்டுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு வந்து ஒரு ரீல் ஷூட் பண்ண வேண்டியது இருக்குது, அதை எடுக்க போகிறோம். அதோட முக்கியமாக சோறு சாப்பிட போகிறோம். அங்கே தான் எனக்கு சமைக்கலை, அதனால அம்மா சமைக்கிறாங்க. அம்மா இங்கே வந்ததில் வந்து எங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த சோறு கிடைக்குதுங்கிறது. சரி, ஓகே. அதாவது இன்னைக்கு சமைக்கலையா இல்லை நம்ம என்னைக்குமே சமைக்கலையா? நம்ம கிச்சன்லெஸ் ஹவுஸ். ஏதோ ஒருத்தர் தள்ளி வந்துட்டேன்டா, எந்த பக்கம் போறேன்னு எனக்கே தெரியல, எங்கேயோ போயிட்டு இருக்கு. வீடுங்கெல்லாம் ஒன்னொன்னு என்னன்னா நம்ம இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாமே ஒரு மேஸ் மாதிரி தான். நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் வந்தீங்கன்னா ஒரு ரோடு கனெக்ட் ஆகிடுங்கிற எங்கே போனாலும் மெயின் ரோடு வந்துடும், அந்த நம்பிக்கையில் போயிட்டு. சரி, ஓகே. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது அனிதாவோட காரு, அனிதா தான் யூஸ் பண்றா. சோ என் கார் மொக்கையா இருக்குன்ட்டு உன் காருன்னு தப்பா நினைப்பாங்கன்ட்டு சரி, ஓகே. இது எங்க கார். இது இந்த கார்ல வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி? மொக்க கார் தாங்க, ஆனா என் கடின உழைப்புல வாங்கின கார். மொக்கையா இருந்தா இப்ப நான்லாம் என்ன திருடின்னு வந்த மாதிரி பேசுற, புரியல எனக்கு. ஆனா அதுக்கு நான் மொக்கையா இருக்குன்னு ஃபீல் பண்ண கூடாதுல, அதுக்கு நான் மொக்கையா இருக்குன்னு சொல்லவே இல்ல. அப்புறம் இது அனிதா கார் ரெஜிஸ்டர் பண்றேன். இது வந்து எங்க காரு, ரொம்ப 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 ராசியான காரு, ரொம்ப ஸ்பெஷலான காரு. எல்லாமே அனிதாக்கு எல்லாமே கொடுத்தது இந்த கார் தான். வந்து அனிதா சன் டிவில இருக்கும்போது இந்த கார் வாங்கிட்டா. நீங்க பிபி போனதுக்கு அப்புறம் அப்படிலாம் கிடையாது. அனிதா சன் டிவில இருக்கும்போதே வாங்கிட்டு லாஸ்ட்டாக வேலையை விடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் தான் போயிட்டே இருந்தாவ. அந்த அளவுக்கு வந்து ஒரு குயிக் லேர்னர் டக்குன்னு கற்றுக்கிட்டு கார் ஓட்ட ஆரம்பிச்சா அந்த அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து ப்ளஸ் இந்த காருமே ரொம்ப ராசியான கார். நிறைய விஷயம் எல்லாமே நடந்தது எல்லாமே இதுதான். எந்த ஈவெண்ட்டு என்ன விஷயம்னாலும் இந்த காரில் போவா. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ராசியான கார். ரொம்ப இது என்ன விஷயம்னா, இப்போ இந்த அளவுக்கு கொடுக்குற கார் அனிதா எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவான்னா ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணுவான். நீங்கள் இப்போ கூட உதாரணத்துக்கு அந்த ஃபியூல் பார்க்கலாம், ஃபுல் டேங்க் இருக்கும். நீங்கள் அப்படியே கேமராமேன் அந்த பெட்ரோல் இது வந்து ஜூம் போய்ப்பாங்க, ஜூம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? எல்லாம் ஜூம் போய் சும்மா அது ஒரு பாயிண்ட் இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க் இருக்கும் பெட்ரோல். அதுக்கப்புறம் காற்று செக் பண்ணுவோம். நீ போடுற வெண்ண பெட்ரோல். கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன எதுக்கு அனுப்புற? நான் வீட்டுக்கு வந்தேன்னா கார் நீ பண்ண தூங்க நான் இருப்பேன், நீ போய் எனக்கு போட்டு வந்து கொடுப்பேன். சார், கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு, பதில் பார்த்து சொல்லுங்க. என்னன்னா இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது கிடையாது. இப்போ அதில் வந்து நான் சொல்லுவேன், எப்பவுமே நான் வந்து சிம்பிளாக சொல்லுவேன், நீ கார் எடுக்கும்போது சும்மா டயருங்களை பாரு, காற்று இருக்கான்னு பாரு. அதே மாதிரி கார் ஏறும்போது ஃபஸ்ட்டு உன்னோட இது வந்து அதில் இண்டிகேஷனில் ஏதாவது லைட் ஏறிதான்னு பாரு, பேட்டரி இருக்காது, அது இது எதுவுமே உனக்கு தெரியலனா கூட மினிமம் அட்லீஸ்ட் பெட்ரோல் மட்டுமா இருக்காது பாரு. ஏன்னா அவள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பெரம்பூர் போயிட்டு பெரம்பூர் தானே, குளத்தூர் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஈசிஆர் போயிட்டு ஈசிஆர்லேருந்து தாம்பரம் வந்து தாம்பரம்லேருந்து குன்றத்தூர் வந்து இப்படி போவா ட்ராவல். ஸோ பெட்ரோல் இருக்கான்னு தெரியாது. சீரியஸாக சில டைம்லாம் 2 பாயிண்ட் தான் இருக்கும், 1 பாயிண்ட் தான் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, நீ இப்போ போயிடு, எமர்ஜென்சி வேறு. அனிதா வேறு ரொம்ப எப்பவுமே ஏர்லியாக கிளம்பிடுவா, ரொம்ப ப்ரீ பிளான்டாக. அதனால் வந்து நீ கொஞ்சம் அவசரத்தில் போகிறதுனால நீ போயிடு. ஆனால் வரும்போது கம்பல்சரி பெட்ரோல் போட்டு கம்பேன். ஆனால் போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா குளத்தூர் போகணும்.
சம்டைம்ஸ் ஒரே என்னன்னா இவன் இந்த ஒரு பாயிண்ட்ல போயே வந்திருப்பா. நான் மறுநாள் காலையில செக் பண்றது தான் ஆன் பண்ணி பார்ப்பேன், பிளிங்க் அடிச்சிட்டு இருக்கோம். நான் நினைப்பேன் நீ நேற்று நைட்டு 12 மணிக்கு வந்த, 12 மணிக்கு நீ வந்துகிட்டு இருக்க. இப்போ அந்த நேரத்தில் பெட்ரோல் பிளிங்க் அடிச்சுக்கும் போது தான் வந்துட்டு இருக்க நீ. இப்போ வந்து சர்வீஸ் ரோடு அவுட்டர் ரிங் ரோட்ல தான் வர, நின்னா கூட வந்து பெட்ரோல் போட முடியாது அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுவேன். பாத்தீங்களா, இந்த மாதிரியான ரொம்ப அடக்கமான பதிலும் ரொம்ப வந்து அன்பான பதிலும் தான் அவ ரிப்ளைவா கொடுப்பா. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒன்னு சொல்லணும். இங்க ஒரு டாக் ஒயின் ஷாப் இருக்கு, ரொம்ப ஃபேமஸ் ஒயின் ஷாப். இங்க ஒரு டாக் இருந்ததுங்க. அந்த டாக் வந்து ஏதோ பலன்னு இருந்தது ஸ்கின். ஒரு முறை சும்மா போகும்போது பார்த்தேன், நைட்ல தெரியல. மறுநாள் வந்து பார்த்தா அது ஃபுல்லா ஃப்ளஷ். அது வந்து மேகோட்ஸ்லாம் அரிச்சு அதோட தலை வந்து கட்டாய் கீழே விழுந்துரும். அந்த அளவுக்கு வந்து அரிச்சு, ஹாஃப் தலை இல்ல ஹாஃப் தலை தான் இருந்துச்சு அதுக்கு. அது ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு பார்த்துட்டு. அப்புறம் ப்ளூ கிராஸ் கால் பண்ணா, உண்மையாவே ப்ளூ கிராஸ் பண்ணா 4 times கால் பண்ணாங்க அந்த டாகை பிடிக்க. அப்புறம் ஒரு ப்ரோவை கூட்டு வந்து அந்த டாகை பிடிச்சிட்டு போறதுக்கு கூட்டு வந்தோம். அதாவது முதல்ல ஒரு மாத்திரை சொன்னார். அந்த மாத்திரை ஒரு மாத்திரை 2500 சிம்பாரிக்கான்னு சொல்லிட்டு. அந்த மாத்திரை கொடுத்தா அதுக்கு மேகோட்ஸ்லாம் விழுந்துரும், அப்புறம் அது வந்து அடுத்த லெவலுக்கு போகாது, அதோட ஸ்டாப் பண்ணலாம் அதோட பாதிப்பு, அப்புறமா நம்ம தூக்கிட்டு போய்க்கலான்னு வந்தாரு. நானும் அவரும் சேர்ந்து தெரு தெருவா பைக்ல அந்த டாகை ஃபுல்லா தேடணும், அது எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் அவர் சொன்னாரு அதோட ஸ்கின்லாம் அரிச்சிருக்கனால அது வலி தாங்க முடியாம எங்கேயாவது போய் உட்காந்துக்கும், அது எங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் ஒரு 2 days தேடணும், அதை கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் ஒரு ஐயர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு கோவில் ஐயர். அவர் சொன்னாரு இங்க வந்திருக்கு அந்த டாக்னு. அது வந்ததுன்னா இந்த மாத்திரையை கொடுங்கன்னு கொடுத்தேன். அவரு மாத்திரையை கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. அதோட அந்த டாக் நானும் ஒரு முறை போயிட்டு அது சரியாயிடுச்சான்னு பார்க்கணும்னு போவேன். அதை கண்டே பிடிக்க முடியல. அது இப்போ வரைக்கும் எனக்கு மனசுல வந்து அது எங்கேயோ நல்லா இருக்கணும், அது புண்ணு போயிருக்கணும். படத்துல வர மாதிரி சினிமால வர மாதிரி எங்கேயாவது வந்து அது காயத்தோட கொஞ்சம் ஆறி இருந்தாலும் அப்படியே வரும். இருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பயுமே யோசிப்பேன் அதை பார்க்கணும்ட்டு. ஆமா, நியோ மேக்கன் கூட ஒரு டேப்லெட் இருக்கு. அது ஒரு மாத்திரை 10 ரூபா தான் வரும். ஒரு செட்டே பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான் வரும். அது ஒன்று வாங்கி ஒரு செட்டு வந்து 120 ரூபா 12 டேப்லெட் இப்படி வரும். அதை வாங்கி எப்பயும் பேக்ல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது நாய் சொறி நாய் மாதிரி பார்த்தீங்கன்னா கடையில் பக்கத்தில் பால்கோவா, ஒரு ஸ்வீட் கடையில் சின்ன குலாப் ஜாமுன் ஏதோ ஒன்று வாங்கிட்டு அதுக்குள்ளே அந்த மாத்திரையை சொருகிட்டு அது பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா அது சாப்பிட்டுருச்சுனாலே அதோட புண்ணெல்லாம் போயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது பார்த்தா பண்ணுங்க. இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்லிக்கிறோம், இந்த த்ரூ அவுட்டாக எங்கள் கேமராமேன் எடுக்கிற எங்களோட vlog எல்லாமே லோ ஆங்கிளில் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் தயவு செஞ்சு இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ தெரியுதுங்களா, நான் உங்களுக்கு லோ ஆங்கிளில் தெரியுறேன்னா இது எங்கள் கேமராமேனோட ஹையஸ்ட் வியூ. இது அதிகபட்சமாக வழக்கம் போல் நாங்கள் எப்பவுமே vlog எடுக்கும்போது ஒன்று பண்ணுவோம், எடுக்கலாம்னு பேசிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சு கிளம்பும்போது தான் vlog பற்றி ஞாபகமே வரும். இந்த வாட்டி எங்கள் கேமராமேன் ஞாபகப்படுத்தினால நாங்கள் சாப்பிடும் போதே வீடியோ எடுக்கிறோம் முதல் முறையா. ஸோ என்ன வந்து சாம்பார், சிக்கன் தொக்கு, ஏதோ மீன் குழம்பு மாதிரி ஏதோ இருந்தது. மீன் குழம்பு பழசான டேஸ்ட் தான். இல்ல நீ செஞ்சிருக்கேன். ஓ, இப்ப செஞ்சதா? அப்பயும் அதையும் செஞ்சு இதையும் செஞ்சிருக்க. ஓகே தான் ஆரம்பிக்காம ஓகே போடாம ஒரு vlog எடுக்கல. நான் ஓகே சொல்லாம பண்றேன். ஓகே இல்லாம பண்ணனும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே. ஓகே சொல்லு. சரி, இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம வந்து நம்மளோட பார்க்குக்கு வந்திருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா அமைஞ்சது வந்து இந்த பார்க்கு தான். ஃபுல்லாக இங்கே வந்து நம்ம வந்து ட்ரெயின் லேண்ட்ஸ் தான் எல்லாமே எடுத்துக்கலாம். அந்த பக்கம் கேலரி போட்டு இந்த பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நடக்கும் அந்த மாதிரி. அப்புறம் வந்து இங்கேயும் நடக்கும், இந்த இடத்துலையும் நடக்கும். அங்கே வந்து குட்டி பார்க் இருக்கு. நீங்கள் வந்து மைக் பண்ணுங்கிற ஞாபகத்தில் போயிட்டே இருக்கீங்க. அங்கே வந்து குட்டி பார்க் இருக்கு, அங்கே கிட்ஸ்லாம் விளையாடலாம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்னோட எல்லா ரீல்ஸ் எல்லாம் வந்து எடுக்க இங்கே வந்துடுறேன். ஏதோ பக்கத்தில் நமக்குன்னு கொடுத்து வச்ச ஸ்டுடியோ மாதிரி நான் பாட்டு கிளம்பி வந்துடுவேன். ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து எனக்கு இந்த ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து எனக்கு இருக்குது. எஸ், அனிதாவோட கெட்டட் வித் மீ ஃபோட்டோ ஷூட்ஸ் அது எல்லாமே கெட்டட் வித் மீ நம்ம வீடு தான். பட் இந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ் வந்து ஷோகேஸ் பண்ணுற மாதிரி வரணும்னா நான் இங்கே வந்துடுவேன். ஒரு க்ரீன் பேக்ரவுண்ட் வாக் பண்ணி வந்தாங்கன்னா அது இந்த இடமா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டில் கூட பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ என்னன்னா அதே மாதிரி தான் இந்த தாவணிக்கு ஒரு டான்ஸ் போட்டு ஆடப்போம். அதுக்காக தான் இந்த தாவணியே. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அனிதா சும்மா இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், கிடையாது. இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஆட். இது வந்து எங்கே இருந்ததுன்னா கன்னியாகுமரியில் ஒரு பொண்ணு இருக்குது, ஆன்லைன் கிஃப்ட்டுன்னு சொன்னால் பரவாயில்ல, ஆன்லைன் கிஃப்ட்ஸ்னு ஒரு பேஜ். ஸோ அவங்களுக்காக வந்திருக்கோம். இந்த பொண்ணு இந்த ட்ரெஸ் கொடுத்து 1 year ஆகுது. போன பொங்கலுக்கு கொடுத்தா. இந்த பொங்கலுக்கு தான் இதை போடக்கூடிய நேரமே எனக்கு கிடச்சிது. அதனால் போட்டு இன்றைக்கி நம்ம டான்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பாட்டு இருக்குது, வீரு வேணுமா பிராண்டி வேணுமா, அந்த பாட்டுக்கு நாங்கள் ஆடப்போம். அந்த பாட்டுக்கு இந்த காஸ்டியூம் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கொஞ்சம் பட்சம் அவ பொங்கலுக்கு கொடுத்தா ட்ரெடிஷ்னலாக பண்ணிருக்கான்னு அவ வந்து நிலா காய்கிறதுன்னு நினைச்சா
பீர் வேணுமா பிராண்டி வேணுமா நம்ம இந்த மாதிரி மோஸ்ட்லி என்னோட இன்ஸ்டாகிராமில் டான்ஸ் வீடியோஸ் ரொம்ப இருக்காது. ட்ரெண்டிங் சாங் வந்தால் ஆடுறது வந்து நல்ல ஒரு ட்ரெண்டு. ஆனால் எல்லாரும் அழகாக ஹஸ்பண்டோட ஆடுவாங்க. எனக்கு அப்படி அமையாதனால நான் ஆட மாட்டேன். ஆனால் மனசில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த ட்ரெண்ட் ஆரம்பிக்கும் போதே கவனிச்சிருவேன். ஆனால் இது கூட கோஆப்ரேட் பண்ணதுனால எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு ஆட போகிறேன். கடைசி என்ன திரும்ப ஆடினேன், 2-3 வருஷம் முன்னாடி மால்தீவ்ஸில் வந்து இப்படி ஏதோ ஒரு பாட்டு. என்னது மால்தீவ்ஸில் வீட்டு வாசல்ல மோனிகா ஆடணும். புரியல எனக்கு. மோனிகாவும் மால்தீவ்ஸ்ல 2 வருஷம் முன்னாடி எல்லாமே. இப்போல்லாம் இல்லை, 2 வருஷத்துக்கு ஒரு டான்ஸ் அவ்வளோதான் வருவோம். அதுமே வரமாட்டேன். அவங்க வாரத்தில் ஒரு டான்ஸ் போடுறாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி எங்களோட க்ளப் ஹவுஸில் இருக்க ப்ளே ஸ்டேஷன் யூஸ் பண்ணலான்னு வந்தோம். குட்டி பசங்க கூட அழகாக பண்ணிவிடுவாங்க போல். எங்களுக்கு எப்படி பண்ணணுன்னே தெரியல. இந்த கேம் பேர் ஏதோ ஹார்வர்டு அப்படின்னு ஏதோ ஒரு பழங்காலத்து பூத் பங்களா மாதிரி இருக்குது, பெரிய கேசல் மாதிரி. நான் விளையாட தெரில. சும்மா நாங்கள் வந்து ஜிம்முக்கு வந்தோம். ஏதாவது ஒன்று வந்தது பண்ணிட்டு போகலாம், ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கலாங்க. நீங்கள் நாங்கள் மீன் குழம்பு, சிக்கன், உருளைக்கிழங்கு ரைஸ்லாம் நிறைய சாப்பிட்டோம். அது கொஞ்சம் கேலரிஸ் பர்ன் பண்ணிப்போம். പിന്നെ ഒരു വ്ളോഗ് കംപ്ലീറ്റ് ആയി. പിന്നെ ഇതിന്റെ വീഡിയോന്റെ എൻഡില്ലേ? ஆமாம், வீடியோட எண்டு முடிஞ்சு நாங்கள் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் கிளப் ஹவுஸ் போவோம். இவன் வந்து ஆஃபீஸ் கிளம்புறான். இவனுக்கு பாய் சொல்லி இவனை அனுப்பிச்சி விட்டுறலாம். அது கிடையாது எண்டு, நான் பேசுறதா எண்டு. அப்படிலாம் முடியாது, நாங்கள் எண்டு கொடுத்துப்போம். நீ எப்படி அந்த வீடியோ எடிட் பண்ண போகிறது நான் தான். நீங்கள் இதுக்கு முன்னாடியே அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அனிதா நம்ம கேமராமேன் இருக்காங்களா, அவங்க கிளம்பணும். நானும் வெளில போகிறேன். இதுக்கப்புறம் வந்து அனிதா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க அம்மா கொஞ்சம் பாராட்டி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது என்னை கூப்பிட்டு போயிட்டு சரி ஓகே, பாராட்டி சீராட்டி தாளாட்டி பால் ஊட்டி அதெல்லாம் கனவுல தான் அவங்க அம்மா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ பேர் வந்து பெருக்குறாங்க பாருங்கள். இதுதான் நவீனோட ஸ்பெஷாலிட்டி. இந்த இடத்த க்ளீனாக இவ்வளோ பேர் மெயின் பாதுகாப்பாங்க. ஆமாம், ரொம்ப சுத்தமாக இருக்கும் எங்கள் அப்பார்ட்மெண்ட். நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. சரி ஓகே, பாய் பாய். நவீன் வீடு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. வீடு சோல்ட் அவுட். இப்போ எந்த வீடும் இல்லைங்க.